ஆங்கில ஆசிரியர். நான் அழைத்து என்ற கால்கை தேய்ந்து போய்விட்ட நீங்கள் ஒரு டாக்டர். This is my duty. I am a teacher. This is my department. நான் மிகவும் வேதனைப்படுறேன் சார். ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மனைவி 15 வருடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள். So this is a diplomacy. லாயருக்கு என்ன சின்ன காலத்தில் இருந்து தெரியும். பப்ளிக் பெட்டிஷனா பார்லிமென்ட்ல இது எல்லா இடமும் பப்ளிக்காக எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிலாஷை. மாண்புமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் போட்டா இன்குவரி நடக்கும், சகல கடிதங்களையும் தூண்டி பார்ப்பார்கள். மிஸ்டர் இளங்கோவன் அதில் கையூட்டு செய்திருந்தால் அது பாராளுமன்றத்தில் பிடிவார். ஒவ்வொரு நாட்டில் உள்ள எல்லா நிர்வாகங்களுக்கு கீழே மேல செய்கிற அத்தனை ஏழை உத்தியோகத்தர்களுக்கும் சகலருக்கும் ஏழை மக்களுக்கும் தகுந்த நீதி நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுள்ள ஊழல்களை அநீதிகளை தட்டி கேட்க விளக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள், MP அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம். இன்னும் என்னுடைய சம்பள நிலுவைகள் ஏதும் வழங்கப்படவில்லை. இப்ப நான் நியூயார்க்கு கொடுத்து எனக்கு இதுல உங்கள் மூலமாக இப்ப தீர்வு கிடைக்கிறோ இல்லையோ இந்த விஷயம் இது யாருல இந்த உலை இருக்கிறது, என்ன நடந்திருக்கிறது, இன்னும் செய்யப்படவில்லை என்ற இந்த விடயம் இலங்கை பூராவும் உள்ள சகல அதிகாரிகளுக்கும் சகல நிறுவனங்களுக்கும் சகல ஹைகோர்ட் அதிகாரிகளுக்கும் ஜட்ஜுக்கும் அனைவருக்கும் இந்த விடயம் தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பது என்னுடைய அபிலாஷை. நான் ஒரு ஆங்கில ஆசிரியர். நான் 92ஆம் ஆண்டுல இருந்து அப்ரூவல் வாலண்டியராக செயல்பட்டு பல வருடங்கள் 16 வருடங்கள் சேவை பின்னெடுக்கப்பட்டு அதன் பின்னர் நான் கொழும்பு மினிஸ்ட்ரிக்கு சென்று கொழும்பு உயர் அதிகாரிகளின் கேபினட் அப்ரூவலின் பிரகாரம் நான் வேலை பெற்றுக் கொண்டேன். எனக்கு முதல்ல அவங்க இருந்து வந்த சர்க்குலர்ல அனுப்பப்பட்ட விடயம் இவவுக்கு திகதி 2006ஆம் ஆண்டுக்கு முன்னெடுக்கப்பட்ட 12ஆம் மாசம் 14ஆம் தேதிக்கு முன்னெடுக்கப்பட்டு ஓய்வூதிய உரித்துள்ளதாகவும் நிரந்தர நியமனம் 3-2ஆகவும் வழங்கப்பட வேண்டும். அந்த காலத்தில் இருந்தே அவக்குரிய அந்த சூட்டபிளான சலரியையும் 3-2க்கு அந்த காலத்தில் இருந்து போடும்படியும் சர்க்குலர் அனுப்பப்பட்டது. அந்த மஞ்சள் கலர் பழுப்பு நிறத்திலே இருந்த மும்மொழிகளிலும் இருந்த சர்க்குலரை நான் இந்த 2 கண்களாலும் பார்த்து வாசித்தேன். அந்த நேரத்திலே எமது வடக்கு ஆளுநராக இருந்தவர் மிஸ்டர் சந்திரஸ்ரீ, அவருடைய செயலாளராக இருந்தவர் மிஸ்டர் இளங்கோவன், அந்த காலத்தில் இருந்த கல்வி அமைச்சர் மிஸ்டர் பந்துல குணவர்த்தனர். இவர்கள் எல்லாம் இளங்கோசருக்கு தான் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது சர்க்குலர் இருந்தது. நாங்கள் மூவரும் ஒரு மேடையில் உட்கார்ந்திருந்த நாங்கள் மேசையில இளங்கோசரும் ஆளுநர் சந்திரஸ்ரீயும் நானும். அப்ப நான் சொல்றேன் சார் 2006, 12, 14க்கு எழுதுங்கள், எனக்கு ஓய்வூதிய உரித்துக்கூடியதாக என்று சொல்லி நான் கேட்கும் போது அப்ப சந்திரஸ்ரீ சாருக்கு ஒழுங்காக தமிழை வாசிக்க முடியாத சூழ்நிலையில இளங்கோ சார் அக்கடிதத்தினை 2006க்கு எழுத விடாமல் 1/1/2007க்கு எழுதுங்கள் சார் என்று சொல்லி எழுதியாச்சு. அந்த 14 நாட்கள் பின்னெடுக்கப்பட்டபடியினால் நான் பென்ஷன் குறித்துடைய அற்றவளாக இருக்கிறேன். 1. 2வது என்னுடைய நியமனத்தை அந்த காலத்திலேயே இவர்கள் ஆசிரியர் உதவியாளர் என்று எழுதிவிட்டார்கள். ஆனால் நான் 14 வருடம் மெழுகுதிரியாக உருகி எந்த சம்பளமும் வாங்காமல் அப்ரூவல் வாலண்டியராக வேலை செய்தனர். அதன் பின்னர் என்னுடைய நியமனம் வழங்கப்பட்டது, ஆனால் ஆசிரியர் உதவியாளராக. பின்னர் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் கமிட்டி கூட்டத்திலே தீர்மானமாகி எனக்கு ஒரு கடிதம் மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவின் செயலாளர் மிஸ்டர் தெய்வேந்திரம் அவர்களால் எங்களுடைய மாகாண கல்வி அமைச்சுக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதிலே இந்த குறிக்கப்பட்ட செல்வி திருநாவுக்கரசு கல்யாணி ஆசிரியருக்கு ஆசிரியர் உதவியாளர் நியமனம் வழங்கும்படியும் அத்துடன் கொழும்பு இசுருபாயா இன்ன இலக்க 3ஆம் தேதி இந்த கடிதத்தின் பிரகாரம் குறிக்கப்பட்ட ஆசிரியருக்கு முறையான நியமன கடிதத்தினை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். அந்த முறையான நியமன கடிதம் என்பது சார் அசிஸ்டனோ வித்தவுட் பென்ஷனோ அல்ல, ஓய்வூதிய உரித்தம் முறையான நியமனம் என்பது 3-2. ஆனால் அக்கடிதம் இதன் பிரகாரம் எனக்கு 3-2 நியமனம் காலம் தாத்தி நான் போராடி கொழும்புக்கு எல்லாம் இவர்கள் அனுப்பி ஏமாத்தி இங்க வழங்க வேண்டிய நியமனத்தினை கொழும்புக்கு போ, மினிஸ்ட்ரிக்கு போ, அங்க போ, இங்க போ, இந்த அலுவலர்கள் என்னை நான் அழைத்து என்ற கால்கை தேய்ந்து போய்விட்ட நீங்கள் ஒரு டாக்டர், என்னுடைய உடம்பு எழுதி இழந்தது. அப்போ எனக்கு 2018 அக்டோபர் மாதம் எனக்கு 3-2 நியமனம் எழுதப்பட்டது. அந்த 3-2 நியமனம் 1/1/2007 இருந்தே முத்தியதியிட்டு செயல்படும் வண்ணம் எழுதப்பட்டது. அதன் பிரகாரம் எனக்கு இன்று வரையும் அந்த 1/1/2007 இருந்து எழுதப்பட்ட 3-2க்கான சம்பள நிலுவையில் நான் வணங்குகின்ற அன்னை பத்ரகாளி மீது ஆணையிட்டு கூறுகிறேன் சார், ஒரு 50% கூட எனக்கு வழங்கப்படவில்லை, ஒரு ரூபா கூட வழங்கப்படவில்லை.
ஆனால் ஆசிரியர் உதவியாளராக எழுதப்பட்ட காலத்தில் 2,37,000 ரூபாய் அதற்கானது பெற்றுக்கொண்டேன். நான் பையூறேன். ஆனால் இப்போ என்ன நடந்திருக்குது என்று சொன்னால், மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழுவிற்கு கடிதம் எழுப்பப்பட்டிருக்கின்றது. இவற்றிற்குரிய நிலுவைகள் அனைத்தும் எங்களால் கொடுத்து தீர்க்கப்பட்டுள்ளது. 2021 11ஆம் மாதம் கொழும்பு கல்வி அமைச்சில் இருந்து மினிஸ்ட்ரியில இருந்து அடிஷனல் செக்ரட்டரி ஒருவர் மூலம் இவவின் நியமனம் சட்டபூர்வமற்றது என்று ஒரு கடிதம் எடுக்கப்பட்டிருக்கிறது. 2013 மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு இப்படி ஒரு சர்க்குலரை கொடுத்து எனக்கு நியமனம் வழங்கிய பின்னர் 21ஆம் ஆண்டு என்னுடைய பென்ஷன் டிசம்பர் 15 இந்த காலத்துக்குள்ள மீண்டும் சட்டபூர்வமற்ற என்ற ஒரு கடிதத்தை அங்கிருந்து யாரும் பெற்றுக்கொள்ள முடியாது, அனுப்பவும் முடியாது. ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட மனைவி 15 வருடம் இருக்கும் போது ஒரு கள்ள மனைவியை கொண்டு வந்து வச்சுக்கொண்டு இதுதான் என் மனைவி என்று கூறுகிறார்கள். இதை ஏற்றுக்கொள்ளலாமா சார்? என்னுடைய கடிதம் முதல் கடிதம் தான் செல்லுபடியாகும். இது போய் கடிதம். இதையும் வச்சு எல்லாம் செய்து கடைசி நேரத்தில் என்னுடைய 27 லட்சத்துக்கு மேற்பட்ட சம்பள நிலுவையை நமது வடக்கு மாகாணத்தின் மாண்புமிகு பிரதம செயலாளர் மிஸ்டர் இளங்கோவன் அவர்கள் சூறையாற்றியுள்ளார். கள்ள கையெழுத்திட்டு கையாடல் செய்துள்ளார். அது மட்டும் இல்ல, கடிதம் மூலம் கேட்கிறேன். அது தெரியலன்னு சொன்னா நீங்க ஒரு முறைப்பாடு அளித்தாங்க. அது பப்ளிக் பெட்டிஷனா இது பார்லிமெண்ட் எல்லா இடமும் பப்ளிக்காக எல்லோரும் பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய அபிலாஷை. நான் மணிவண்ணன் லோயர் அவர்களிடம் இந்த வழக்கிற்கு சென்றுள்ளேன். 3 வருடங்களுக்கு முன்னரே நான் மணிவண்ணன் லோயரிடம் இந்த வழக்குக்கு போயிருந்தேன். அவர் அதை எடுக்கிறேன் என்று எனக்கு வாக்குறுதி தந்திருந்தார். ஆனால் மணிவண்ணன் லோயருக்கு என்னை சின்ன காலத்தில் இருந்து தெரியும். என்னுடைய இந்த போராட்டங்கள் மினிஸ்ட்ரிக்கு முன்னால நடந்த பிறகு கூட தெரியும். அவருடைய ஒரு எலெக்ஷன் டைமிலே வந்து ஏனம்மா இரவில் படுத்திருக்கிறீங்கள் என்று கேட்டார். நான் சொன்னேன், சார் இப்படித்தான் நான் ஒரு டீச்சர், எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார். அப்ப இந்த நிலுவைக்காக நான் போராடி கொண்டிருக்கிறேன். நிலுவை மட்டுமில்லை, ஒரு ஆசிரியனுடைய ஆரம்ப 3-2 பேசிக் கன்ஃபர்மேஷன் லெட்டர் கூட நமது மாண்புமிகு செக்ரட்டரி இளங்கோவன் அவர்களால் வழங்கப்படவில்லை. மகாகுற்றம். ஆனால் அப்ப மணிவண்ணன் கேட்டார், அம்மா இதுல இருக்கக்கூடாது, வாங்க வீட்டை போகும் காரில் வருங்க. அப்ப எலெக்ஷன் கார்டு இல்ல சார், இது என்னுடைய உரிமை, நான் வரமாட்டேன், நான் இதுதான் இருந்து போராடினேன். இந்த போராட்டத்தை முக்கியமான புள்ளிக்கு போயின்னு சொன்ன உங்களுக்கு தர விரும்புகிறேன். எல்லாரும் பார்க்கட்டும். இந்த போராட்டத்தை நான் முன்னெடுத்து தங்களுக்கு எதிராக நிற்கின்ற காரணத்தினால் இளங்கோவன் சார் அவர்கள் என்னை வைத்தியம் என்றும் மெண்டல் என்றும் இவன் ஒரு மனநோயாளி என்றும் தங்களுடைய சேவைக்கு இடையூறு செய்கிறார் என்றும் போலீஸுக்கு கால் பண்ணி, சிஐடிக்கு கால் பண்ணி, ஆர்மிக்கு கால் பண்ணி, நல வைத்திய அதிகாரிக்கு கால் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தை ஸ்பாயில் பண்ணி இருக்கிறார். உலகம் முழுக்க இந்த வைத்தியகாவி என்று சொல்லும்படி வைத்திருக்கிறேன். நம்பியும் வேதனைப்படுறேன் சார். போலீஸ் வந்தது, எஸ்டிஎஃப் வந்தது, மனநல வைத்திய அதிகாரி ஒரு பெண்மணி வந்து ஒரு கேள் வந்தவன் வந்து கேட்டா ஏனமா இருக்கிறீங்க? நான் சொன்னேன், இது என்னுடைய உரிமை. மிஸ், நீங்கள் ஒரு டாக்டர். ஆர் யூ a doctor? Yes. You have a department? Yes. I don't involve in your problem? No. This is my duty. I am a teacher. This is my department. This is my problem. Please, you don't disturb me. You can go. If you disturb me, I will put the case against you. I told. அம்மா வாரேன் போயிட்டேன். பாக்குறேன். இது சம்பந்தமா டீடைல் சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய கைமுறைப்படி ஒரு கடிதம் எழுதிட்டாங்க. இதுல பாராளுமன்றத்துல பொதுமக்கள் முறைப்பாடா இதை போடணும். போட்டா இன்கொயரி நடக்கும், சகல கடிதங்களையும் தோண்டி பார்ப்பார்கள். இளங்கோவன் அதுல கையூட்டு செய்திருந்தார், அது பாராளுமன்றத்துல பிடிவார். எனக்கு பென்ஷனும் இல்ல. நீங்கள் எனக்கு உங்களுடைய என்னுடைய டாக்டர் அர்ச்சுனா பாராளுமன்ற உறுப்பினர், இலங்கை பாராளுமன்ற போட்டாலே நேர கடிதம் எனக்கு வரும். அதுல நீங்க போடுங்க. அதை நான் உங்களுடைய முறைப்பாடா நான் பாராளுமன்றத்துல போடுவோம். வைரவே ஒரு வேதனையோட ஒரு விஷயத்தை சொல்லுறேன். மருத்துவத்துறையில உள்ள ஊழல்களை, அநீதிகளை தட்டி கேட்க விளக்கிட்ட டாக்டர் அர்ச்சுனா அவர்கள், எம்பி அர்ச்சுனா அவர்கள் பைத்தியம். எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரி வகையிலே அங்கே உள்ள ஊழல்கள் குப்பைகளை கிளறி தட்டி கேட்க விளக்கிட்ட ஆசிரியர் கல்யாணி பைத்தியம். அது வளமையாக நாங்கள் செய்யற ஊழல்களை மறைக்கிறதுக்குரிய சொல்லக்கூடிய பதில் தான் யோசிக்க தேவையில்லை. அதான் யதார்த்தவாதி வெகுஜன விரோதி மாத்திராது. நீங்கள் எனக்கு இந்த கடிதத்தை எழுதிட்டாங்கோ, நான் உங்கள் சார்பா பாராளுமன்றத்தில் சிறப்பு கூடியிருக்கு, பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி இருக்கு. அங்க பெட்டிஷன் போட்டா அவ இளங்கோவன் உட்பட சகல அரசு அதிகாரிகளையும் எடுத்து இன்கொயரி பண்ணினோம்.
அதுக்குரிய நான் போட்டுதான் கொழும்புல இருந்து அந்த அடிஷனல் கடிதம் அனுப்பி நான் அதை இப்படி அந்த எனக்கு முழு டீட்டெயிலையும் தரணும் என்றா நீங்க சொல்றீங்க தானே இந்த கடிதம் நடக்கிறது அவ்வளவுமே போட்டோகாப்பி அடிச்சு அவ்வளோத்தையும் போட்டோகாப்பி அடிச்சு வைத்தியர் ராமநாதன் பாராளுமன்ற உறுப்பினர் இலங்கை பாராளுமன்றம் என்று போட்டு நீங்கள் அனுப்பினாலே நேரடி கைக்கு வந்து வைத்தியர் ராமநாதன் இலங்கை பாராளுமன்றம் ஸ்ரீஜெயவர்தனபுரம் போட்டாலே உங்களுக்கு வரும் சாதாரணமா தேடி பார்க்கலாம் பார்லிமெண்ட் அட்ரஸ் பார்லிமெண்ட் போட்டா நிறைய கைக்கு வரும் அது மட்டும் இல்ல சார் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகிறது எனக்கு எல்லாரும் இந்த இலங்கை முழுக்க பார்க்க வேணும் சார் நான் நடத்தியிருந்தால் இருந்தாலும் சார் நான் என்ன ப்ரௌட் பண்ணக்கூடாது நான் செய்யாத வேற எத்தனையோ பேருக்கு நான் வேலை எடுத்து கொடுத்துருக்கேன் சார் டீச்சரா கிராஜுவேட் முடிச்சுட்டாங்க ட்ரைனிங் முடிச்சுட்டாங்க ஆனா நான் இப்படியே இருக்கிறேன் எனக்கு கொழும்புல சரி பெரிய பெரிய எங்களோட மினிஸ்ட்ரி இடம் எல்லாம் போகும் எல்லாம் செல்வாக்கு இருந்தது சார் ஆனா இளங்கோவன் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் அங்க உள்ள காவல்காரர்கள் போலீஸ் ஆர்மி செக்யூரிட்டி போலீஸ் எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணி தன்னுடைய வடக்கு மாநில கல்வித்துறையில கணக்கு ஊழல் நடந்தது அரசாங்கம் சொன்னது ஊழல்வாதியை பிடிப்பம் வந்தது அரசாங்கமே முழு ஊழல் செய்யறதுதான் உண்மை முதலுக்குரியதை நாங்க பாராளுமன்றத்தில் உங்களுக்கு போட்டுதாங்க so he is a diplomacy இளங்கோ is a diplomacy முகத்துக்கு முன்னால உன்னோட என்று நடிக்கிறார் பின்னாடி எனக்கு முதுகுல குத்தி படுகொலி தோண்டிட்டார் நான் அதை பாக்குறேன் சம்பந்தமான கடிதம் எல்லாத்தையும் எனக்கு அனுப்பு நீதி கிடைக்க வேணும் எனக்கு மட்டுமல்ல இந்த இப்படி இளங்கோ போன்ற உயர் அதிகாரிகளுக்கு கீழே வேலை செய்கின்ற அத்தனை பெண் ஊழியர்களுக்கும் சகல ஏழை ஊழியர்களுக்கும் சகல ஏழை மக்களுக்கும் ஒவ்வொரு நாட்டில் உள்ள எல்லா நிர்வாகங்களுக்கு கீழே வேலை செய்கிறார் அத்தனை ஏழை உத்தியோகத்தர்களுக்கும் சகலருக்கும் ஏழை மக்களுக்கும் தகுந்த நீதி நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தயவு செய்து என்னுடைய பணிவான வேண்டுகோள் இன்னும் மேல் பதவிகளில் இருக்கும் எங்கள் மேல் அதிகாரிகளே கடவுளுக்கும் உங்கள் மனச்சாட்சிக்கும் பயந்து தொழில் செய்து மக்களுக்காக